மங்கையர் மலரில் ஒரு கதை வாசித்தேன். நவராத்திரி சமயம் தன் நண்பர்களுக்காக, தன் சிநேகிதிகளுக்காக நல்ல அழகான பர்ஸு, அப்புறம் சுண்டல், ஸ்வீட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த வீட்டு பெண். மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் பார்த்தா தடன்னு ஒரு நல்ல பெரிய வீடு, தனி வீடு, கார் நிறுத்துகிற இடம். ஒரு 10-12 பொம்பளைங்க அப்படியே அந்த சித்தாள் வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, அவங்க அப்படியே நின்று என்ன பண்ணுறாங்க, மழைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவளுக்கு திடீர்னு தோணுது, இன்னமேல் நம்முடைய நண்பர்கள் எங்கே வரப்போகிறாங்க, இவங்களும் பொண்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ரவிக்க துணி, அந்த பர்ஸு, அப்புறம் சுண்டல், இனிப்பெல்லாம் கொடுத்தோடனே அவங்க எல்லாருக்கும் அத்தனை ஒரு சந்தோஷம். அவளுக்கு என்றைக்கு இல்லாத ஆன்ம திருப்தி அன்னைக்கு ஏற்படுது. புளியப்பக்காரவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எதையும் செய்யக்கூடாது. சாதாரண நலிந்த ஜனங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு சிறு இது ரொம்ப பெரிய விஷயமாகும். இப்போ ரவிக்க துணியையோ பர்ஸையோ வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வந்து போட்டுருவோம். அதே இது சாதாரணவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை ரொம்ப பத்திரமாக சந்தோஷமாக வாங்கிப்பாங்க, நல்லா வச்சுப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு அது அந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் ஒரு பெரிய பிரமிப்பையும் தரும். இப்படி எல்லாருக்கும் மகிழ்றது தான் இந்த நவராத்திரி போன்ற பண்டிகைகளின் தாத்பரியம். நம்முடைய பெருமையை காட்டுறதில்லை.